மதிப்புக்குரிய சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, அன்புக்குரிய குமாரசாமி அவர்களே, திருமதி லதா குமாரசாமி, ஜூனியர் குமாரசாமி, எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களே, டாக்டர் ஜெயசேகரன், டாக்டர் ரெக்ஸின், டாக்டர் தெய்வ பிரகாஷ், டாக்டர் துரைராஜ், அன்புக்குரிய ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பேசுறதுக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் எல்லாமே முடிச்சிட்டாரு. நான் இதெல்லாம் ரொம்ப நேரமா நேரத்துக்கு இருந்து எல்லாம் ஒரு புக்கில் இருந்து எழுதி கொண்டு வந்தேன். இனி என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு அவன் சந்தேகமா இருக்குது. ஆனாலும் டாக்டர் பத்மநாபன் அவர்களின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை இவ்விடம் அழைத்து அவர்களின் பெருமையை பாராட்டி பேச தந்த அழைப்புக்கும் நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் இதுவரை உருவாக்கிய மிகவும் புதுமையான தொழில் முனைவோர்களில் ஒருவர்தான் பயோனியர் குமாரசாமி. அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றியவர்தான் டாக்டர் கே பத்மநாபன். எப்பொழுதும் சொக்கலிங்கம் அவர்கள் கே பத்மநாபன் சொல்லும்போது எனக்கு கே பத்மகுமார் கூப்பிடுற மாதிரியே இருந்தது. என்னுடைய இனிஷியலும் கே தான், பத்மநாபன் ஐயா அவர்களும் இனிஷியலும் கே தான். நானும் அந்த திருவனந்தபுரத்தில் வீட்டிற்கும் பத்மநாபனின் பாதி பேரை கொண்டவன். நான் குமார், அவரு பத்மநாபன். இன்ஃபேக்ட் the pioneer family in Nagarkoil has significantly contributed for the region's development for centuries. They have initiated several entrepreneurial ventures and also social initiatives. நான் சின்ன பையனா இருக்கும்போது என் தாத்தா பாட்டி சொன்ன கதைகளை கேட்டிருக்கிறேன். குறிப்பாக பயோனியர் பஸ் சர்வீஸ். எங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் அதனுடைய பஸ் ஸ்டாப் இருந்தது. நான் சின்னதா இருக்கும்போது நாங்கள்லாம் சொல்றது மூக்குச்சப்பி பஸ். இட்ஸ் வெரி யூனிக். லாரியை போல இருக்கும், ஆனா வெரி யூனிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தே ஹேவ் ஸ்டார்டட் வித் Champion Bus Service, which is renamed as Pioneer Bus Services. In addition to that, they have contributed several unique first ones to the Kanyakumari district. They have started the Nagarkoil Electric Supply Corporation during 1934, that is before independence, and also one of the unique bus service as well as unique fuel formula, which is Pioneer Charcoal Gas Production Works. So my grandmother used to say that during that period, during 1920s, they had a bus called Karivandi. So on back of the car, you have a charcoal load engine. Charcoal is used as a fuel and works in the steam. So it goes slow, but it was a unique experience they have made during that time. Similar to that,
you all know currently the running Nagammal Mills, also the contribution of the pioneer family. So such a way they contributed quite a lot to the development of the Kanyakumari district. டாக்டர் பத்மநாபன் அவர்கள் அவருடைய மாமனார் வழி பின்பற்றி அவர் விட்டு சென்ற பணிகளை தலையாய கடமையாக ஏற்று முன்னின்று நடத்தியவர். சிறந்த கல்வியறிவு, நேர்மை, உண்மை, உழைப்பு இவற்றின் மூலமாக மக்கள் மனதில் நிறைந்திருந்தவர் டாக்டர் பத்மநாபன். Padmanabhan has a Kerala connections also. So Dr. Padmanabhan BSc Zoology இப்பொழுதுள்ள யூனிவர்சிட்டி காலேஜ், earlier it's called as Maharajas College, அங்குதான் திருவனந்தபுரத்தில் படித்தவர். சுவாலஜி டிபார்ட்மெண்ட் ஆக மோர் தேன் ஒரு 30 years ஈடுபாடு உள்ளவன் நான். என்னுடைய மகள் இப்பொழுது பிஹெச்டி பிஎஸ்சி தி சுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஃபேமஸ் zoology department. So after graduating from BSc Zoology, he went to Stanley Medical College. I believe it is during 1954 or so, 45. So அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னுடைய கிளாஸ்மேட்டா பிஎஸ்சி ஜுவாலஜி படித்த விஸ்வரஞ்சன், அவருடைய அப்பாவும் டாக்டர் பத்மநாபனும் கிளாஸ்மேட்ஸ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில். அவர் சோமநாத்னு சொன்னால் அவர் தேவர் குவைட் குட் ஃப்ரெண்ட்ஸ். விஸ்வரஞ்சன் எப்பொழுதும் சொல்லுவாப்புல இந்த மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. ஸோ இன்ஃபேக்ட் he made the very big strides in his life towards the development of the Kanyakumari district. In fact, உயர் கல்வியினை குமரி மாவட்ட மாணவர்களுக்கு பகிர வேண்டும் என்ற உச்ச எண்ணத்துடன் டாக்டர் பத்மநாபன் அவர்கள் சிந்தையில் தோன்றியது 2-3 கல்லூரிகள். இந்த கல்லூரிகள்லாம் நடத்துமாயிட்டு அதிகம் எஃபர்ட்ஸ் he made, like Lakshmipuram College, Vivekananda College in Agasthiswaram, and Devi Kumari College in Kulitharai. So these, in the formative years of these colleges, he involved so much to develop this institution and made a strong foundation for this institution. In fact, his vision culminated into the formation of the Women's College, Devi Kumari College. அந்த சமயத்தில் வந்து ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் இஸ் த ஒன்லி காலேஜ் இன் குடித்துறை. அது ஒன்லி மேல் ஒன்லி காலேஜ், ஆண்களுக்காக உள்ள கல்லூரி. அப்பொழுதுதான் இவருக்கு ஒரு ஊண்டல் ஏற்பட்டது. இது அங்கே ஒரு விமென்ஸ் காலேஜ் தொடங்க வேண்டும் என்றது. அது இட் கன்வலேட்டட் இன்டு தேவிகுமாரி காலேஜ். So now the greatest contribution and vision he made is to establish this Pioneer Kumarasamy College. So it was in the memory of his father-in-law, Mr. Kumarasamy, which was established during 1967. So during 1976, this was shifted to this particular campus. நான் என்னுடைய ஃபார்மேட் 1976 தான் நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். அது வெட்டியுண்டியோட ஜங்ஷனில் இருக்கிற பழைய ஒரு கட்டிடத்தில் இருந்தது. ஒரு 6 months நாங்கள் அங்கே இருந்திருப்போம். அதுக்கு பிறகு வந்து இட் இஸ் ஷிஃப்டட் டு திஸ் பர்டிகுலர் கேம்பஸ். அண்ட் ஐ ஹவ் சீன் ஃபியூ டைம்ஸ் Dr. Padmanabhan in the campus. And also, I have seen Mr. Kumarasamy in that particular campus. I think that he had a Fiat car.
He was driving a car at that time, but this same built up. That's what I remember. So they used to say that's the son of Dr. Padmanabhan. So during those years, I have probably he must be 2 or 3 years younger than me at that time. So uh, so I was very fortunate to get the formal higher education in this particular college. I'm always happy and proud to be a student of Pioneer Kumarasamy College. So we had very good teachers. Still, we are still in contact with some of the teachers. விலங்கியல் துறை ஹெராது டிபார்ட்மெண்ட் ஆயிருந்த டாக்டர் கணபதி, டாக்டர் மாடசாமி, இப்பொழுது காலமான டாக்டர் செல்வராஜ், டாக்டர் சிஎஸ் மணி, இப்படி ஒரு array of good zoologists were there who were teaching the basics of zoology. So I learned a lot from the education I received from this particular college. So culminating this kind of education led to many people, not only in Tamil Nadu, but different parts of India, who were serving as doctors, engineers, scientists, professors, teachers, like several, eminent people were still serving in different parts of this country, and still the Pioneer Kumarasamy College is making such diamonds of students to the community. And as Dr. Chokalingam mentioned, one of my close friend, as well as the former Vice Chancellor of the Kerala University, Dr. Ramachandran Nair, served in his early years as a teacher in this institution. So we used to exchange the earlier day, because we had a teachers organization. So he was the president and I'm the secretary of this organization for 7 years. So during those time, he used to say about, when I mentioned that I'm the student of Pioneer Kumarasamy, so he used to share his nice experience during that time. In fact, I was also had that Dr. Padmanabhan had a lot of interest in spirituality, ஆன்மீகம் தேடல், மனதை அமைதிப்படுத்தி வாழ்வில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தவும், நல்ல குணங்களை வளர்க்கவும் அது உதவி செய்யும். பிறருக்கு உதவும் நல்ல உறவுகளை வளர்க்கவும் ஆன்மீகம் உதவுகிறது. அத்தகைய ஆன்மீக தேடல் உடையராக விளங்கினார் டாக்டர் பத்மநாபன். அதன் மூலமாகத்தான் அவர் 1996 முதல் 69 வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேவசம் போர்ட் தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் 1200 கோவில்களுக்கு மேல் பழுது பார்த்து அதனை நல்ல நிலைக்கு கொண்டு வந்த பெருமை அவரை சேரும். அவருடைய அந்த பணிக்கு பிறகுதான் குமரி மாவட்ட கோயில்கள் என்ற ஒரு புத்தகம் வெளிவந்தது. அது அவருடைய மெயின் கான்ட்ரிபியூஷன். ஆஸ் அவர் சொக்கலிங்கம் ஐயா சொன்னது போல எஸ் பத்மநாபன் மேட் அ கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் creating or making this book our dreams comes true. So இது இல்லாத நான் கேள்விப்பட்டது அவர் பல்வித துறைகளில் வல்லுநராக இருந்தார். வேளாண்மையில் ஈடுபாடு மிக்கவர். அந்த டைம்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், கோணத்துல பெரிய ஒரு 10-80 ஏக்கர் நிலம் அவருக்கு உண்டாயிருந்தது. நெல், வாழை, தென்னை இதெல்லாம் பயிரிடும்ட்டதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ
அது மாத்திரமல்ல, இவர் ஆல்சோ இனிஷியேட்டட் ஓடு மற்றும் கயறு தொழிற்சாலைகள். முதல்ல சொன்னது போல வந்து கன்னியாகுமரி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரிசர்ச் ஒரு ஆய்வு களஞ்சியம் ரெகுலர் ஆயிட்டு அதிலிருந்து வந்தது. அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். கலெக்டிவ் எஃபர்ட் ஆஃப் எஸ் பத்மநாபன் அண்ட் கே பத்மநாபன். ஸோ நான் இன்னும் கேட்டது வந்து அவர் கர்ம வீரர் காமராஜ் மேலே வந்து அளவு எழுந்த மதிப்பு மரியாதை கொண்டிருந்தவர். அவருக்கும் காமராஜருக்கும் உள்ள ஒரு ஒரு நட்பு, ஒரு அவருடைய குடும்பமும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நினைக்கிறேன். பத்மநாபனுடைய டாக்டர் பத்மநாபன் அவர்களின் மாமனார் பெயர் குமாரசாமி, காமராஜருடைய தந்தையின் பெயரும் குமாரசாமி. அப்படி ஒரு சிறிய ஒற்றுமை இருக்கிறது. அதுவும் இல்லாத காமராஜரின் ஒரு தங்கையின் பெயர் நாகம்மாள். ஸோ அப்படி ஒரு பேரில் ஒரு சின்ன இணைப்பு தோன்றி இருக்கலாம் அவர்களுக்கு. தற்போதுள்ள காலத்தை சொல்லப்போனால் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்வதற்கு இணையாக டாக்டர் குமாரசாமி அவர்கள் தன் தந்தை விட்டு சென்ற சிறப்பான பொறுப்புகளையும் பணிகளையும் திறம்படம் செய்து வருகிறார். பயனர் குழுமத்தின் தலைவராகவும் குமாரசாமியும் அவருடைய துணைவியார் திருமதி லதா குமாரசாமி திறம்பட செய்து வருகிறார்கள். I had several opportunities to come to this particular department, the college. Some of the unique contribution made by the college, which is a brainchild of Mr. Kumarasamy. It was observed during, I only came to understand this during the NAC accreditation period. So, அவர் தனது தாயார் திருமதி பகவதி அம்மாள் பேரில் மதிய உணவு திட்டத்தை 2016 முதல் நடத்தி வருகிறார். அதுபோல இப்பொழுது புதிதாக தொடங்கப்பட்ட பத்மநாபன் IAS அகாடமி, அதுவும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான். அப்படி இந்த கல்லூரி பயனர் ஃபேமிலி நிறைய நல்ல செயல்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்து வருகிறார்கள். இன்று டாக்டர் பத்மநாபன் அவர்கள் நம்மிடையே இல்லை. ஆனால் பகவத்கீதை சொல்லுவது போல் பூவை பாருங்கள், அது எவ்வளவு தாராளமான அழகு, நறுமணம் மற்றும் தேனை வழங்குகிறது. அது அனைவருக்கும் அதன் அன்பை தாராளமாக கொடுக்கிறது. அதன் வேலை முடிந்ததும் அது அமைதியாக வாடி விழுந்து விடுகிறது. So, in my opinion, try to be like a flower. The flower is very unassuming despite its all qualities. So you give whatever that you have to the public to cherish their life, which can be cherished ourselves. தனது கடினமான உழைப்பாலும் உண்மை, நேர்மை ஆகிய பண்புகளிலும் பணம், புகழ், பெயர், மரியாதை என எல்லாவற்றிலும் உயர்ந்திருந்தவர் டாக்டர் பத்மநாபன் அவர்கள். தன்னால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர். அந்த பணியை தொடர்ந்து வரும் திரு குமாரசாமி அவர்களுக்கு என்ன நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.